Hello guys, welcome back to my channel Panchami's Classroom. இந்த வீடியோல நம்ம NCERT லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 11th நீட் பயாலஜில வாட் இஸ் லிவிங் பார்ட் 3 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி growth அண்ட் ரீப்ரடக்ஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துருந்தோம் அண்ட் அதில் எக்ஸ்பெக்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீட் எம்சிக்யூயும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபோட இன்னொரு கேரக்டரிஸ்டிக்காக இருக்கிற மெட்டபாலிசம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸுமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸால் உருவானதுதான். இந்த கெமிக்கல்ஸ் சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ஒவ்வொரு கெமிக்கல்ஸும் ஒரே மாதிரி கிடையாது. அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட சைஸ், அதோட கேட்டகரி எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். கான்ஸ்டண்ட்டாக நம்ம உருவாகிக்கிட்டே இருக்கோம் அண்ட் அது இன்னொரு கெமிக்கலோட கம்பைன் ஆகி ஒரு பயோ மாலிக்யூலாக நிறைய ப்ராடக்ட்ஸாக நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸை நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னும் சொல்லலாம், இல்லைன்னா மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. அந்த லிவிங் ஆர்கானிசம் யூனிசெல்லுலாராகவும் இருக்கலாம், மல்டி செல்லுலாராகவும் இருக்கலாம். ஸோ ஆல் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை அண்ட் மைக்ரோப்ஸ் எக்ஸிபிட் மெட்டபாலிசம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீட் எம்சிக்யூ. ஓகேவா? எல்லா லிவிங் ஆர்கானிசமுமே என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு மெட்டபாலிசம் எக்ஸிபிட் ஆகுது. பிளான்ட்ஸாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம், மைக்ரோப்ஸாகவும் இருக்கலாம். அண்ட் மெட்டபாலிசம் யூனிசெல்லுலார்லேயும் இருக்கும், மல்டி செல்லுலார்லேயும் இருக்கும். இதுவும் எம்சிக்யூ கேட்டகரிக்குள்ள கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட், the sum total of all the chemical reaction occurring in our body is metabolism. இதுவும் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ தான். மெட்டபாலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு உடம்புல எவ்வளோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்தாலும் அதோட மொத்த கெமிக்கல் ரியாக்ஷனையுமே நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எம்சிக்யூல எப்படி கேட்கலாம்னா the sum total of all the chemical reactions occurring in our body is அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கேட்கலாம். அதை நம்ம மெட்டபாலிசம்னு இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், இன்னொரு எம்சிக்யூ என்ன அப்படின்னா நோ நான் லிவிங் ஆப்ஜெக்ட் எக்ஸிபிட் மெட்டபாலிசம். இதுவும் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ கேட்டகரி தான். எந்த ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்டாலையும் மெட்டபாலிசம் ப்ராசஸ் வந்து நடக்கவே நடக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆர்கானிசம்ஸா இருக்கட்டும், அந்த ஆர்கானிசம்க்கு வந்து செல் ஃப்ரீ சிஸ்டமா இருக்கு. அதாவது செல் வந்து கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற சிஸ்டம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து அவுட் சைட் த பாடி, உடம்புக்கு வெளியில தான் நடக்கும். எப்படின்னா, நம்மளோட இன்வைட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அதாவது ஒரு ஆர்கானிசம்க்கு வெளியில அப்படின்னா அவங்களோட மெட்டபாலிக் ரியாக்ஷன் வந்து டெஸ்ட் டியூப்ல நடக்கிறது. ஓகேங்களா? அது வந்து லிவிங்காகவும் இருக்கலாம், நான் லிவிங்காகவும் இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம கேட்டகரியா நம்ம சொல்ல முடியாது. ஸோ மோஸ்டா பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் இஸ் a defining feature of all living organism without exception. இப்போ நம்ம ரீப்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா லிவிங் ஆர்கானிசமாலையும் ரீப்ரடக்ஷன் வந்து பண்ண முடியும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ரீப்ரடக்ஷன் பண்ணாம இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸும் இருக்காங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் ரீப்ரடக்ஷன் வந்து ஆல் இன்க்ளூசிவ் டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் கேட்டகரியில வராது. பட் நம்ம மெட்டபாலிசம் பார்த்தீங்கன்னா எல்லா லிவிங் ஆர்கானிசம்லுமே இருக்கிறதுனால இட் இஸ் அ டிஃபைனிங் ஃபீச்சர். பட் சில இன்வைட்ரோ மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் லிவிங் திங்ஸ் பட் சில லிவிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரியில பார்த்தீங்கன்னா
மெட்டபாலிசம் அப்படின்றது எல்லா லிவிங் ஆர்கானிசம்லுமே நடக்கும். பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோப், ஃபங்கை, அது யூனிசெல்லுலராக இருக்கலாம், மல்டி செல்லுலராகவும் இருக்கலாம். அண்ட் என்னோட உடம்புல நடக்கக்கூடிய மொத்த கெமிக்கல் ரியாக்ஷனையுமே நான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்றேன். டோட்டல் கெமிக்கல் ரியாக்ஷன். அண்ட் எனக்கு நான் லிவிங் திங்ஸ்ல பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் வந்து நடக்காது. செல் ஃப்ரீ சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா என்னோட மெட்டபாலிசம்ன்றது பாடிக்கு உடம்புக்கு வெளியில டெஸ்ட் டியூப்ல பெர்ஃபார்ம் பண்றது தான் இருக்கும். ஸோ இதுல என்ன கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா, cellular organization of the body is the defining feature of life forms அப்படின்றத கன்க்ளூட் பண்றாங்க. ஸோ இவ்வளவுதான் நம்மளோட வாட் இஸ் லிவிங் பார்ட் 3க்கான வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கான்ஷியஸ்னஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் கம்யூனிட்டி டேப்ல நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ.